வெல்கம் டு மணி அண்ட் இன் ஆல் இன் வே சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நேற்று நான் போட்ட 3 வீடியோஸ்க்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமாகவே தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் ரெமைண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பேர் தான். இதோட ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னாக்கா, இது ஒரு ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கு கைஸ். இப்போ எப்படின்னா நம்ம இடம் வாங்குறது விற்கிறது எல்லாமே மணி டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் இடம் வாங்க மாட்டோம். பட் அதுக்கு உள்ள ரெண்ட்டை நம்ம இது மூலியமா பே பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ எப்படி நம்ம ஊரில் ஓயோ ஹோட்டல்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அதுக்கு நம்ம மணி வந்து புக் பண்ணி நம்மளோட நார்மல் கேஷை தான் புக் பண்ணுவோம். பட் இதில் இந்த நெட்வொர்க் மூலியமா இவங்களோட டோக்கனை வச்சு நம்மளால ரெண்ட் பே பண்ணிக்க முடியும் கைஸ். நம்ம ஹோட்டல்ஸும் இது மூலியமா புக் பண்ணிக்கிற மாதிரி இவங்க இவங்களோட பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி டெக்ஸில் லிஸ்ட் ஆயிடுச்சு, டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஓகே, இது ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் தான், மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. 450K சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ். இது 2021லேருந்தே ரன் ஆகிட்டு இருக்கு. 2021 ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ தான் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது 2021லேருந்து நமக்கு மைனிங் கொடுத்துருந்தாங்க கைஸ். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது மைனிங் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரீயாகவே இவங்களோட டோக்கன்ஸ் டெய்லியுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அதோட மைனிங் கேஸ் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவங்களோட ஏர்ட்ராப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ மைனிங் இல்லை, நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்க முடியும். இவங்களோட ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்கு, முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரோட் மேப்பை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். ரோட் மேப் இவங்க ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போன்னா ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் 2021 இது கொண்டு வந்திருக்காங்க. அப்போலேருந்து மைனிங் சீசனு, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, P2P டிரான்சாக்ஷன், KYC, அதுக்கப்புறம் மெயின் நெட்டு, பேர்ன் ஈவெண்ட்டு, அவங்களோட டோக்கனாமிக்ஸ், இவ்வளோ டோக்கன்ஸ் எதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வித்ராயல் தான் இப்போ லிஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து ஆகஸ்ட் 2025 அப்கமிங்கில் ட்ரீம் லான்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ட்ரீம் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளால் ஹோட்டல்ஸுக்கு ரெண்ட் பை அண்ட் செல் புக்கிங் இதெல்லாமே ஏப்ரல் 2025லேருந்து நம்மளால் பண்ணிக்க முடியும் கைஸ். இது ஒரு புதுவிதமான ப்ராஜெக்ட் தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. பட்டு ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வரும்போது இதோட மார்க்கெட் ரொம்ப நல்லாவே போகும் கைஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இது எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகலை. ஜஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் இருக்குது. லைக் ரேடியமில் இது இருக்குது கைஸ். நம்ம அதில் பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். அதை நான் போ காமிக்கிறேன். இவங்களோட ட்விட்டரில் 240K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் 35K, டெலிகிராமில் 63+55K இருக்காங்க கைஸ். ஸோ இது கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிற ஒரு புது டோக்கன் தான் சொல்லணும். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கைஸ். இதுதான் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு. இதில் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் பின் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ப்ரீ லிஸ்டிங்க்கு முன்னாடி நமக்கு ஏர்ட்ராப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஏர்ட்ராப்னு கொடுக்கறதே ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் கொடுக்கறது. அது ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான், எப்போதுமே கை கொடுக்கும். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ண பார்க்கலாம். இங்கே ஜாயின் நவுன் இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சொலனா வேலட் அட்ரஸை கேட்டிருக்காங்க கைஸ். நான் ஃபேண்டம் வேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் என்னோட சொலனா வேலட் அட்ரஸ் இங்கே இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா காப்பி ஆகிடும் கைஸ். ஸோ இது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்எம்டிங்கிற டோக்கன் அவங்களோட டோக்கனை வந்து ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னு சொல்லலை. நம்ம மினிமமாக வாங்கி வச்சுக்கலாம் கைஸ். இதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து வந்து அந்த டோக்கனை வந்து நீங்கள் 7 நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்களுக்கு டோக்கன் வந்து எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னாக்கா 1லேருந்து 1 lakh டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க கைஸ். இது வந்து 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாகவே வந்துடும். இப்போ வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து லாகின் வித்துன்னு இருக்கு. இதில் நீங்கள் வந்து இமெயிலு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டெலகிராமு, கூகுளு எதை வேணால் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்விட்டர் வந்து வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஆத்தரைஸ் ஆப்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி 3மே பண்ணிட்டேன் கைஸ். இப்போனாக்கா இங்கே ஒரு டிக்கு காமிக்குதா, இதை வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணுங்க அப்படின்னாக்கா உங்களோட வேலட் அட்ரஸ் கேட்கும். அதை தான் நம்ம வந்து இங்கே காப்பி பண்ணோம். இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்கு விழுந்துடும். அடுத்து வந்து அவங்களோட போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ண சொல்லும். அதுவும் எப்படின்னு அந்த இந்த டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல அதுவே உங்களுக்கு சொல்லித்தரும் எப்படின்ட்டு. அடுத்து வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க கைஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், 3 ஸ்டெப் தான். உங்களோட வேலட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட்டு பண்ணணும். அடுத்து வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் கைஸ். ஸோ மொத்தமாக வந்து 19,122 பேர் வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறையாவே வாய்ப்பு இருக்குது கைஸ். ரெண்டாவது இவங்க வந்து எத்தனை பேர் சேரணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் வந்து அவங்களோட சார்ட்டு. இது வந்து டெக்ஸ் ஸ்க்ரீனரில் வந்து இப்போ வந்து லைவாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னாக்கா $0.00217 இருக்குது. லிக்விடிட்டி வந்து 128K இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து 921K இருக்குது கைஸ். நியர்லி 1 மில்லியன் வந்துடும். ஸோ இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இதில் வந்து உங்களுக்கு ப்ளே நல்லாவே தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் பண்ணி ஒரு பீக் அடிச்சிருக்கு. திரும்பி டவுன் வந்து திரும்பி ஒரு ட்ரையாங்கிள் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு கைஸ். இது வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னாக்கா இதை விட ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து கண்டிப்பாக வச்சிரும். இப்போ வந்து இதோட இது எத்தனை நாள் லிஸ்ட் ஆகி எத்தனை நாள் இருக்குன்னாக்கா 6 நாள் 4 மணி நேரம் ஆகுது கைஸ் லிஸ்ட் ஆகி. நானும் இதில் வந்து ட்ரேட் பண்ணி ஒரு $30 ப்ராஃபிட்டோட எக்ஸிட் பண்ணிட்டேன். டீசெண்டாக $50 ட்ரேட் பண்ணேன். அது வந்து $80 வரைக்கும் போச்சு. நான் சேல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் கைஸ். அது அப்பயே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இங்கேயே அவங்களோட வெப்சைட்டு, ட்விட்டர், டெலகிராம் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஏர்ட்ராப்பாக வந்து மேக்ஸிமம் 1 lakh டோக்கன் வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, 1 lakhனா தான் நமக்கு வந்து $94 ஒர்த் ஆஃப் டோக்கனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது டைரெக்டாகவே வந்துங்கிறதுனால நீங்கள் செல் பண்ணுறதுனா செல் பண்ணலாம். இல்லைனாக்கா பாதி செல் பண்ணிட்டு பாதியை ஹோல்டு பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல மெத்தடு தான் எப்போதுமே. நான் வந்து பர்சனலாக வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா முன்னாடி வாங்கியிருந்தேன், விற்றுட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு $6 மட்டும்தான் கைஸ் வாங்கி வச்சுருக்கேன். $6 வாங்கி வச்சுருக்கேன். இது போருன்னு நம்புகிறேன். அவங்க ஏர்ட்ராப் கொடுக்கறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ ஏர்ட்ராப் கொடுக்குறதுனால நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாக்கா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து பம்ப் பண்ணி விட்டுருவாங்க கைஸ். அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு இதுதான் மினிமமாக ஒரு $5 உங்களால் முடிஞ்சு அப்படின்னாக்கா ஹோல்டு பண்ணிக்கோங்க கைஸ். $5னா ஒரு 5299 டோக்கன்ஸ் வருது. மினிமம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஸோ வந்து உங்கள் விருப்பம் தான் கைஸ். இது வந்து ஒரு நல்ல டோக்கன் தான். லிஸ்ட் ஆகி 6 நாள் தான் ஆகுது. மைனிங் பேஸ்டெலாம் இருக்கிறதுனால கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து ஒரு நல்ல டோக்கனாகவும் இருக்குது. ஏன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல.
ஸோ இது வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா போகும்னு நம்புறேன். புல் மார்க்கெட் வேற வரப்போகுது. ஸோ இந்த புல் மார்க்கெட்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா, புது புது டோக்கன்ஸ வந்து நல்லா பம்ப் ஆகும் கைஸ். அந்த டயத்துல கூட நம்ம வந்து வாங்குனத வந்து செல் பண்ணிட்டு டீசென்ட்டா வெளில வந்துரலாம். இல்லன்னா ஏர் ட்ராப்ல கிடைக்கிறத கூட நம்ம வந்து பாதி செல் பண்ணிட்டு, பாதி ஹோல்ட் பண்ணி புல் மார்க்கெட் அப்ப ஃபுல் அண்ட் செல் பண்ணிட்டு வந்துரலாம் கைஸ். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஏர் ட்ராப் குடுக்குறாங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதுக்குண்டான லிங்க் எல்லாம் நான் குடுக்குறேன் கைஸ். ஓகே. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க் யூ.